தமிழகத்தில் காலாவதியாக உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றுமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 தளங்களில் வேலூரில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு மருத்துவமனை அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் திறக்கப்படும் என்று கூறினார். மத்திய அரசு சார்பாக வரும் 30ஆம் தேதி நடைபெறும் அனைத்து மாநில ஆய்வுக் கூட்டத்தில் தமிழகத்தில் சாலை பணிகளுக்கான திட்டங்கள் மற்றும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுமாறு தெரிவிப்போம் எனவும் கூறினார். பல டோல்கேட்டுகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒப்பந்த காலங்கள்லாம் முடிந்து விடுகிறது. முடிந்த உடனே அது எடுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு முறைக்கு பல முறை கடிதம் நேரடியாக அழுத மாத்திரம் நான் நேரடியாக கொண்டு கொடுத்துருக்கிறேன். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேற்கொண்டு அந்த ஒப்பந்த காலம் முடிந்தாலும் கூட பராமரிப்பு பணின்னு இருக்குது. அந்த பராமரிப்பு பணிக்காக நாங்கள் டோல் வசூல் பண்ணி தான் பராமரிச்சுருக்க முடியும். இது ஒன்ஸ் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு இது 50 வருஷத்துக்கு இந்த கட்டடன்ற மாதிரிலாம் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒப்பந்த காலம் முடிந்தாலும் பராமரிப்புக்காக நாங்கள் டோல் வசூல் பண்ண வேண்டிய நிலை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அப்படின்னா ஒப்பந்த காலம் முடிந்த பின்பு பராமரிப்புக்கு என்ன செலவு அந்த செலவு தான் நம்ம டோல்கேட்டில் வசூல் செய்யணும் ஒழிய அதை தவிர்த்து ஏற்கனவே தொடர்ந்து வசூல் செய்வதே தவறு என்ற அடிப்படையில் பல முறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறேன். இப்போ 30ஆம் தேதி ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு எல்லா மாநிலத்தையும் அழைச்சிருக்கிறாங்க. அந்த மாநில சார்பாக நான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முதலமைச்சருடைய அனுமதியோடு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறேன். அப்பயும் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கடிதம் மூலமாக நேரடியாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் நான் வலியுறுத்துவேன்.